Good morning, Meena. Good morning, Good morning. Madam. Good morning. Morning, Kita. I received your messaging நான் அப்புறமா பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். இப்பதான் நான் அந்த வாழ்த்து இதை மட்டும் பாடி அனுப்பிச்சிருக்கிறேங்க. ஸோ நீங்க பாடுறீங்களா இன்னைக்கு? ஓகேங்க. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னொரு couple of minutes வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு பேஜ் நம்பர் மட்டும் கொஞ்சம். Yeah, sure. 104, Meena. 104. நாங்க ஆக்சுவலி திருப்புகழ் ஃப்ரெண்ட்ஸ். பிரபாவ் நானும். Okay. I realized. மீனா தான் வந்து We know each other. மீனா தான் வந்து இந்த தேவாரம் பத்தி சொன்னாங்க. திருப்புகழ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? என்ஜாயிங்? ஃபர்ஸ்ட் பதிகம் முடிச்சாச்சுங்க. செகண்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க எப்படி நம்மள மாதிரி ஃபார்மேட்டா இல்ல will just say they'll sing the song directly line by line meanings எல்லாம் சொல்லுவாங்களா? அவங்க குரு மெய்யப்பன் வந்தா முன்னாடி கொஞ்சம் மீனிங்கோட சொல்லுவாங்க. இப்ப இருக்க ஆக்சுவலி டீம்ல நாங்க வந்து ஜஸ்ட் பாட்டை மட்டும் பாடிட்டு சரி, இருக்கோம். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் தொகுப்பு லைன் பை லைன் மீனிங். ஆமா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான திருப்புகள். கொஞ்சம் சந்தம்லாம் நிறைய இருக்கும். வேர்ட்ஸ் வந்து நிறைய சின்ன வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய ஸ்ப்ளிட் பண்ணணும். தேவாரம் கூட கொஞ்சம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். திருப்புகள் கொஞ்சம் கஷ்டம். அது சில சாங்ஸ் வந்து கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரி வருங்க. சொல்லி அதை இது பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு திருப்புகள்ல. அவரு ஒரு ஃபுல்லா எல்லா சாங்ஸும் வீடியோ அண்ட் ஆடியோ பாடி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இஸ் வெரி நைஸ் டு ஃபாலோ. யூடியூப்ல இருக்கு. இப்போ இதுல ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு. ஸோ ஸ்லோவா வேணாலும் போட்டு அதை கேட்டு படிக்கிறதுக்கு ஈஸி. எனக்கு ஸ்லோவா போட்டு படிச்சு கேட்கறதுக்கு ஈஸியரா இருந்தது. ஸோ யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஃபுல் சாங்க சிங் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தனியா. ஓகே. நம்ம அவங்க மேபி நல்லா பாடுறவங்களா இருக்கோம் நம்ம. இல்லைங்க, அவரு ஐ திங்க் ஹிஸ் குரு இஸ் ஃபுல்லா ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் டு இத பத்தி திருப்புகழ் வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. மீனா வில் டெல் மச் பெட்டர் than me actually. அவங்க ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க வாய்ஸோ அந்த ஸ்ருதி அதெல்லாம் தாளம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டா ஓகே. பண்ண பாருங்க. நம்ம மாதிரி தான் பேசிக்கலி ஃபோக்கஸிங் ஆன் தி வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் மியூசிக்காலிட்டி. மியூசிக்காலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் செஷனுங்க. அதுக்குன்னு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுக்குன்னு நிறைய குரு இருக்காங்க, ஓதுவார்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். அவங்க நிறைய பேர் இந்தியாவில் வந்து ஆன்லைனில் சொல்லி தராங்க. அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாகவே கற்றுக்கலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது பாடுறது, அது பார்த்துனாலே கத்துக்கலாம். ஆமா. நான் இப்போ நான் இந்த பூவினுக்கு கருங்கலம் நான் முன்னாடி கத்துட்டு இருக்கேன் அந்த பாட்டு. அது பார்த்தேன் இப்போ ஒரு அம்மா ஒரு கேர்ள் சொல்லி தருது. பூவினுக்கு கருங்கலம் பொங்க. ஆமா, அந்த அது ஒன் ஆஃப் இந்த சாங்ல வருது பதிகம். அது இன்னைக்கு பாட போறது பதிகம் வருது. ஓகே. சரி, அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் 32 ஆயிடுச்சு. நீங்க ப்ராப்பா நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷேர் பண்ணிடுறேன்.
பாடட்டுமா? தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? தெரியுதுங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம், நம சிவாயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொடர்ந்து நம்ம அப்பர் பதிகங்கள் பார்த்துட்டு வரோம். அதுல அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நம்ம நமச்சிவாய திருப்பதிகம் பார்க்குறோம். இதுவும் 4ஆம் திருமுறையில தான் இருக்கு. அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருமுறைகள் 4, 5, 6 அப்பர் பெருமான் பாடியது. நம்ம லாஸ்ட் 3 சாங்ஸ் பூராவே 4ஆம் திருமுறையிலேருந்து தான் பார்க்குறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திருப்பதிகம். அதை பற்றி பாடுறதுக்கு முன்னாடி நம்ம துதிகள் பாடி வேண்டும். ஓகே, பிரபா நீங்க பாடுங்க. தேங்க்ஸ். திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி போற்றி. கடவுள் வாழ்த்து. பிடியதன் ஊருவுமை கொலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட, கடிகணபதி வர அருளினான் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி பலமுறை இறையே. ரொம்ப அருமையா பாடுனீங்க. தேங்க்ஸ். நன்றி பிரபா. ஓகே. நமச்சிவாய் திருப்பதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சைவர்களுக்கு முக்கியமான மந்திரம் எப்படி விபூதி ருத்ராட்சம் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நமச்சிவாய் மந்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய இடத்துல பாரதியார் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படி சைவர்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்வார்களோ அதுபோல நான் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சைவர்களுக்கு நமச்சிவாய மந்திரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது வந்து சிவபெருமானுடைய பேரு அப்படின்னு நம்ம எல்லாரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அது வந்து சிவம் நம சிவாய பஞ்ச அக்ஷரம். அந்த பஞ்ச அக்ஷரத்துல சிங்கிற மட்டும்தான் சிவ சிவ சி அண்ட் வா மட்டும்தான் சிவனும் சக்தியும் குறிக்கிறது. மற்ற மூன்றும் அந்த யாங்கிறது நம்ம யானாங்கிறது நம்ம சோலை குறிக்கிறது. அப்புறம் நம அப்படிங்கிறது ஆணவ மலத்தையும் மாயையும் குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த 5 எழுத்துக்களும் சேர்ந்து தான் நமச்சிவாய மந்திரம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நமச்சிவாய மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தேவாரத்தில் வந்து நால்வர்களும் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் 2 பதிகங்கள் பாடியிருக்கார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிளிசிட்டா நமச்சிவாய மந்திரம் ஏன் சொல்லலைன்னா, அவருக்கு வந்து சம்பந்த பெருமானுக்கு உபநயம் பண்ணும்போது 7 வயசு இருக்கும்போது உபநயம் பண்ணுவாங்க பிராமின்ஸ். அந்த உபநயம் பண்ணும் பொழுது அந்த பஞ்சாட்சரத்தை காதுல ஓதுவாங்க. அப்படி ஓதும் பொழுது அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக அவர் வந்து சூக்ஷமாக சொல்லணும். 5 எழுத்த சொல்லணும். அதனால 5 எழுத்துமே அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாம இம்ப்ளிசிட்டா 5 எழுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அந்த பதிகம் வந்து தீட்சை வாங்கினவங்க பாடுறது. தீட்சை வாங்குறவங்களும்
அந்த அஞ்செழுத்தை சொல்றது. அந்த தீட்சை வாங்கினவங்களுக்கு தான் அந்த சூக்ஷ்ம மந்திரம் சொல்லணும். நம்ம அதை வெளியில வந்து லவுடா சொல்லக்கூடாது. அதனால அது அஞ்செழுத்துமேனுங்கிற சொல்றாரு. அதே மாதிரி காதலாகி, அதாவது சம்பந்தருடைய அந்த திருமண நாளில் அவர் சிவஜோதியில கலக்கறதுக்கு முன்னாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அவர் இறுதியாக சொன்ன பதிகம் நமச்சிவாய பதிகம் தான். ஸோ நம்ம மக்கள் எல்லாருக்கும் அவர் விட்டு செல்வது கடைசியில சொன்ன வார்த்தை நமச்சிவாயவே என்று சொல்லி சிவஜோதியில் கலந்தார். ஸோ நமச்சிவாயவே சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அப்பர் பாடினது சொற்றுணை வேதியன் என்கிற திருப்பதியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்பர் பெருமானை கடலில் தள்ளிய போது பாடி அருளிய பாடல். அதே மாதிரி சுந்தரர் பெருமானும் இந்த நமச்சிவாய் பதிவு மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய். உன்னை நான் மறந்துட்டாலும் என்னுடைய நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா வந்து நமச்சிவாய் மந்திரம் சொல்லும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அது நாக்கு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் நமச்சிவாய மந்திரம் தானாகவே நம்மளை அறியாமே அது நாக்கு வந்து சொல்லும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரு மாணிக்க வாசகரும் வந்து நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சிவபுராணத்துல எடுத்த எடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நமச்சிவாய மந்திரம் என்பது, இந்த பஞ்சாட்சரம் என்பது தீட்சை வாங்கினாதான் சொல்லணுமா? இல்லை, எல்லாரும் சொல்லலாம். இந்த சூக்ஷ்மா சொல்றது மட்டும்தான் அந்த வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது. அதுவும் வெளிப்படையா சொல்ல முடியாது, இம்ப்ளிசிட்டா சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லணும். இந்த வெளிப்படையா சொல்றது இந்த நமச்சிவாய மந்திரம் ஒன்றுதான். இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து நம்ம எந்த காலத்திலையுமே சொல்லலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், குளிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், தூங்கும் பொழுதும் சொல்லலாம், தூங்கி எழுந்த பிறகும் சொல்லலாம். இதற்கு விபூதிக்கு தீட்டு இல்லாத மாதிரி இதற்கு இந்த மந்திரத்துக்கும் தீட்டு கிடையாது. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் சொல்லப்பட வேண்டிய மந்திரம். ஸோ பஞ்சாட்சரம் என்பது மிக மிக அவசியம். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லித்தான் சுந்தரர் பெருமான் சுந்தரர் பெருமானுடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமானும் பஞ்சாட்சரம் சொல்லிதான் குதிரை மேல் ஏறி கைலாசம் சென்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது. ஸோ பஞ்சாட்சரம் என்பது ரொம்ப முக்கியம். அதில் நான் வந்து இந்த 10 வாரங்களில் ஒரே ஒரு பஞ்சாட்சரம் பதிகம் தான் எடுத்திருக்கோம். அது இந்த சொற்றுணை வேதியன். அது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நான் முன்னே சொன்ன மாதிரி அப்பருடைய வரலாறு நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்பர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அவர் தீராத வயிற்று வலி வந்தது. அந்த சூளை நோயால் அவதிப்பட்டார். அதை அவர் திரு அதிகை வீரட்டானம் என்ற கோயிலில் வந்து சிவபெருமானிடம் ஊற்றாயினவாறு விளக்குகளீர் என்று பதிகம் பாடினார். பாடியவுடன் அந்த சூளை நோய் நீங்கியது. அதற்கப்புறம் பல திருத்தலங்களுக்கு போனார். பல திருத்தங்களுக்கு போனாலும் சமணர்கள் மூலம் நிறைய தொந்தரவுகள் உள்ளாக்கப்பட்டார். அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுத்தாங்க. சுண்ணாம்பு காலவாயில் 7 நாள் சுண்ணாம்பு காலவாயில் அவரை உள்ளே வைத்தார்கள். அதுக்கெல்லாம் எதற்கும் அஞ்சாமல் அவர் வந்து சிவபெருமானிடையே சரணடைந்து விட்டார். அதனால எந்த துன்பமும் அவருக்கு வராது என்று அதீர்த்த நம்பிக்கை. அதனால அப்பவும் வந்து நிறைய பாட்டுக்கள்லாம் பாடினார். அவர் அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு குறை இல்லாமல் வந்தார். அதற்கப்புறம் சமணர்கள் அரசனிடம் போய் முறையிட்டு இவரை வேற எப்படியாவது நாம் கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி விஷத்தை அன்னத்தில் இட்டு கலந்து கொடுத்தார்கள். அதுவும் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. அதே மாதிரி இன்னும் வேற என்ன பண்ணலாம், கடைசியாக அவரை கல்லில் கட்டி கடலில் போடலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். அந்த கல்லில் கட்டி கடலில் போடலாம் என்று சொன்னவுடன் அரசனும் அதற்கு சம்மதித்தான். அதற்கு அப்புறம் அவரை கல்லிலே கட்டி ஒரு நடுக்கடலில் கொண்டு போய் அவரை தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிடும் பொழுது அவர் வந்து மனசார இந்த பாட்டை இந்த பாட்டை பாடினார். நமச்சிவாய பதிகத்தை பாடினார். அப்படி பாடும்போது கல் தெப்பமாக
மிதந்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். அவர் மிதந்து கரையில் கொண்டு வந்து அந்த கடலூர் பக்கத்தில் திருப்பாதிரிப்புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு. கரை சேர்ந்த குப்பம்னு கூட இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கல் அடைந்தது. அங்கே வந்து அடைந்தார். அதனால இந்த பாட்டில் வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் சொல்றார். இது வந்து சொற்றுணை. இந்த இடத்துல என்ன சொல்றார்? திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொன்துணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல் துணை ஆவது நமச்சிவாயே. இந்த தமிழ் இலக்கணப்படி இற்று அதை வந்து பிரிச்சிங்கன்னா சொல் துணை. சொல் இல்லும் இத்தும் சேராது. ஸோ அதனால இற்றுன்னா மாறிடுச்சு. ஸோ சொற்றுணை அதை சொல் துணையா பிரிக்கணும். பேஜ் நம்பர் என்னன்னு சொல்லிடுறீங்களா? அந்த 104ங்க. 104. சொற்றுணை வேதியன். அப்ப சொல் துணை வேதியன். அப்ப சொல் துணை வேதியன் சோதிவானவன் பொன் துணை. அதாவது பொற்றுணைங்கிறத பொன் துணைன்னு பிரிக்கணும். பொன் துணை திருந்தடி பொருந்த கைதொழ கல் துணை. இந்த இடத்த கற்றுணைன்னு இருக்கு. கல் துணை அது சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பிரிச்சுக்கலாம். ஆனால் பாடும் பொழுது சொற்றுணை பொற்றுணை கற்றுணைன்னு பாடும்போது அப்படியே பாடலாம். கல் துணை பூட்டி. கல் துணையில பூட்டி, கல்லில் என்னை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும், என்னை ஒரு கடலில் தள்ளிவிட்டாலும் நல் துணை ஆவது நமச்சிவாயவே. அதாவது சொல் துணை. அந்த சொல் துணைங்கிறது சொல்லால தானே நம்ம போன தடவை பார்த்தோம். அந்த சவுண்டுங்கிற எனர்ஜி மட்டும்தான் வந்து சுத்த மாயையிலிருந்து வருது. மற்றது எல்லாமே அசுத்த மாயையிலிருந்து வந்திருக்கு. எல்லாமே உடம்புல இருக்க அத்தனை பொருட்களுமே அசுத்த மாயையிலிருந்து தான் உடம்பு தயாரிக்கப்பட்டது. அதுல வந்து அசுத்தமாயி சுத்தமாயின்னு 2 இருக்கு. அந்த அசுத்த மாயிலிருந்து தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு பியூரிட்டி எப்படின்னா அசுத்தமாயிலிருந்து வந்தது சவுண்டு எனர்ஜி மட்டும்தான். அந்த சவுண்ட் எனர்ஜி மட்டும்தான் சுத்தமாயத்திலிருந்து வந்தது. அதான் நாதவிந்து கலாதி நமோ நம்ம எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த சுத்தமாயிலிருந்து வர நாதம் தான் அதுல இருந்து வர அந்த சொற்றுணை சொல் துணை. அந்த சொல்லுக்கு துணையான வேதியன். வேதத்துக்கு சமமானவன், வேதத்துக்கு நிகரான பொருள். அப்ப நான் ஞானசம்பந்தர் இதான் சொல்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதம் நான்கினும் மெய்ப்பொருள். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள். வேதத்துடைய பொருள் என்ன அப்படின்னா நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்ற. அதே தான் இங்கே சொல்ற. சொல் துணை வேதியன் சோதிவானவன். அவன் வந்து பரஞ்சோதியாக இருக்கின்ற எங்க இருக்கான்? வானவன்னா வீட்டுலகு. அதாவது எல்லா மேலுலகிற்கும் மேலுலகு, சிவலோகத்துக்கும் மேல. அப்படி மேலுலகத்துக்கு மேல சிவலோகம்னு சொல்லலாம். வானவன் அதாவது சோதி வானவன்னா அந்த சோதியாக இருக்கின்ற இடம். அவன் வந்து சோதி வடிவாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சோதி வடிவாக இருக்கிறான். யார்? அவனுடைய பொற்துணை, அவனுடைய பொன் போன்ற திருவடிகளை பொருந்த கைத்தொட, உள்ளம் பொருந்த கைத்தொட. அதாவது நம்மளுடைய உள்ளம் கையொன்று செய்ய வாயொன்று பேச மனம் ஒன்று நினைக்க அப்படிங்கிறன்னு பட்டினத்தார் சொல்றாரு. அப்படி இல்லாம 3மே ஒன்றாக நம்மளுடைய புற வழிபாடும் அக வழிபாடும் அப்படி ஒரே ஜாயிண்டா இருக்கணும். அதுதான் வந்து பொன் துணி திருந்தடி பொருந்த, எல்லாம் பொருந்த அவனை கைத்தொழ, அவனுடைய திருவடிகளை கைத்தொழுது எப்ப கைத்தொழணும்? எப்ப கல்துணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும். அப்ப வந்து நம்ம பேனிக் ஆகாம, அப்பவும் அவ்வளவு வர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த ஒரு சமயத்திலும் கல்துணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நல் துணை, அவர் ஒரு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரம் நமக்கு ஒரு பெருந்துணையாக இருக்கும். அதாவது நல் துணையாக இருப்பது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது வந்து வேற இடத்துல வந்து இதே பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு. கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க. ஒல்லை நீர் புக நூக்கன்னா கல்லினோடு என்னை பூட்டி ஒல்லை நீர் புக நூக்கன்னா என்னை தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறாரு. என் வாக்கினால், அதுக்கப்புறம் நான் என் வாக்கினால்
நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண். நீலக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற அரண் சிவபெருமானுடைய நாமம், நல்ல நாமம். நல்ல நாமம்னா என்ன? நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு அர்த்தம். நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே, நான் அதை பாடி கரையில வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது வந்து இன்னொரு இம்ப்ளிசிட்டான அர்த்தம் என்ன, இதோட மீனிங் என்னன்னா, நம்ம நமச்சிவாயம், அதாவது இந்த வினைக்கடல்ல வந்து நம்ம நீந்தி கொண்டு இருக்கிறோம். துக்க சாகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அதான் வினைக்கடல்ல நீந்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி நீந்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த நமச்சிவாய மந்திரம் தெப்பமாக நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும், அதாவது வீடு பயனை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பர் பெருமான். இது மற்ற இடத்துலையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்லாம் பல இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி ஞானமும் கல்வியும் ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே பஞ்சாட்சரமே, நான் என்னுடைய அவருடைய மந்திரத்தை கூறி வழிபடும், நன்னெறி காட்டுவதும் அந்த திருமந்திரமே அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய அருளாளர்கள், அதாவது முருகப்பெருமானுடைய திருப்புகழ் அருணகிரிநாதர்லையும் சிவாய என நாமும் ஒரு காலம் நினையாத திமிராக இருந்தேனே அப்படிங்கிறார். அதாவது சிவாய நம என்று சொல்லாம ஒருபோதும் இருக்கிறேனே, நான் ஒரு மூடன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம அந்தாதி அபிராமி அந்தாதியிலையும் சொல்றாங்க. அதே மாதிரி விநாயகர் திருவிழா ஔவையாரும் சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே அப்படின்லாம் நிறைய இடத்துல இந்த சிவாய நமங்கிறது சூட்சும பஞ்சாட்சரம், தூள பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம் இருக்கு, அதிசூக்குமா பஞ்சாட்சரம் இருக்கு. ஸோ பஞ்சாட்சரத்திலேயே நிறைய லெவல்ஸ் இருக்கு. ரொம்ப பேசிக்கானது வந்து நமசிவாயம். அதனால அதுக்கு கட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். தீட்சை வாங்குறவங்களும் சொல்லலாம், வாங்காதவங்களும் சொல்லலாம். ஸோ அதனால தான் நமச்சிவாயம் பேரெல்லாம் இருக்கு. சிவாய நமன் யாருக்கும் பேர் கிடையாது, நமச்சிவாயம்னு பேர் இருக்கு. சிவாய நமங்கிறது சூக்ஷ்ம மந்திரம். அதை அதுதான் தீட்சை பெறும் பொழுது சொல்லப்படுகின்ற மந்திரம். அது வந்து சூக்ஷ்மமாக அகத்துல அக வழிபாடுல சொல்ல வேண்டிய மந்திரம். அதிசூக்ஷ்ம மந்திரம் எல்லாம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஸோ அதனால நமச்சிவாய மந்திரம் எப்பொழுதும் நாம் சொல்ல வேண்டும் என்று அப்பர் பெருமான் நம்மளை சொல்றார். அடுத்தது வந்து பூவினுக்கு அருங்கலம். இந்த பாட்டை வந்து ஒரு பாடி காமிச்சிறேன். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்ப இந்த நமச்சிவாயவே இச்சு வருது. அத சமஸ்கிருதத்துல வேதத்துல நீங்க வந்து எந்த கடவுள் பேரையும் சொல்லல, யார் பேரையும் சொல்லல, எது கடவுள்னே சொல்லல, வேதத்துல வந்து கிளியரா டிஃபைன் பண்ணல. ஆனா வேதத்துடைய பாகத்தை பிரிச்சு நடுவுல போனீங்கன்னா நடுவுல இருக்கிற மந்திரம் வந்து நமசிவய அப்படிங்கிறது மந்திரம் தான். வேதத்துடைய நடு பகுதியில் இருக்கிற ஒரு வேர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமசிவய மந்திரம். அப்படி நமசிவய மந்திரத்துக்கு அங்க இச்சு கிடையாது. ஆனா தமிழ்ல சொல்லும் பொழுது இச்சு வருது, அந்த ஒற்றை எழுத்து வருது. ஏன்னா நாம இச்சு. ஸோ அது நிறைய பேர் வந்து அது இல்லை, இருக்கக்கூடாது, நமசிவாய அப்படித்தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழில் இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமச்சிவாயவேன்னு சொல்லலாம், நமசிவாயவேன்னு சொல்லலாம். ஸோ இச்சை சேர்த்தும் சொல்லலாம், சேர்க்காமையும் சொல்லலாம். அது தமிழில் எக்ஸப்ஷன். அது ஒன்று அது சொல்லிக்கிறேன்.
அடுத்தது வந்து பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. பூவினுக்குன்னா பூவுடைய தாமரைக்கு பூவினுக்குங்கிறது இங்க தாமரை. அருங்கலம் என்பது அணிகலன்னா ஒரு பியூட்டி. அணிகலன் பியூட்டி ப்ரொடெக்ஷன் கூட சொல்லிருக்கலாம். அருங்கலம் ஒரு ப்ரொடெக்ஷன். பூக்களுக்கு அருங்கலம் என்ன? அந்த இதழ்கள், அந்த தாமரையில் இருக்கிற அந்த 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 சைடில் இருக்கிற அந்த அடிபாகம் இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா? அது பொங்கு தாமரை. அது அழகும் சேர்க்கும், அது தாமரை மலர்களை தாங்கிக் கொள்ளும். அது தாமரை, பொங்கு தாமரை. பூவினுக்கு அருங்கலம், பூக்களுக்கெல்லாம் அருங்கலம் பொங்கு தாமரை. அந்த அடியில் இருக்கிற தாமரைக்கு அடியில் அந்த இதழ்கள் இருக்கும், திக்கா இருக்கும். அதை அவர் சொல்றாரு. ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல். மாடுகளுக்கெல்லாம் அடைக்கலம் சிவபெருமான் பஞ்சகவியத்தை தான் ஏற்றுக்கொள்கிறான். பஞ்சகவியம்னா என்ன? பால், தயிர், நெய், கோமியம், சாணம், அந்த 5ஐயும் கலந்து சிவபெருமான்ல அபிஷேகமாக செய்வார்கள். அதனால பசு கூட்டங்கள் எல்லாம் சிவபெருமானால் அந்த அது சிவபெருமானுக்கு ஏதோ அந்த உடம்பால அது வந்து சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுது. ஸோ அதனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. கோவினுக்கு அரங்களும் கோட்டமில்லை. கோவினுக்குன்னா இங்கே அரசனுக்கு, கோவின்னா அரசன், அவனுக்கு கோட்டம் இல்லதுன்னா வளைவு இல்லாது. அதாவது அவனுடைய செங்கோல் ஆட்சி வந்து எந்த இம்பர்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வளைவில்லாமல் அதை நேர்த்தியாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் அழகு. தாமரைக்கு அந்த இதழ்கள் அழகு, பசு கூட்டங்களுக்கு அரண் வந்து அபிஷேகம் பண்ணுறது நீரால் அவர்களுக்கு அழகு, அது ப்ரொடெக்ஷனும் கூட, அழகும் கூட. அரசனுக்கு செங்கோல் ஆட்சி நடத்துவது அழகு. ஆனால் நம்மளுடைய நாவுக்கு எல்லோருடைய நாவுக்கும் அருங்கலம் நமச்சிவாயவே. ஸோ நாவுக்குன்னா இந்த மனித சட்டை தாங்கி வந்த ஆன்மாக்களுக்கு எல்லாமே தான் இந்த நமச்சிவாய மந்திரம் சொல்ல முடியும். அவர்களுக்கு சிறப்பான இது வந்து அவர்கள் தன்னுடைய நாவினால் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவதுதான். அதுதான் நாவினுக்கு அருங்கலம், நாவினுக்கு அழகு நமச்சிவாய மந்திரம் சொல்லுவதுதான் என்று அப்பர் சொல்கிறார். அடுத்த பாட்டு. விண்ணுறு அடக்கிய விறகின் வெவ்வளல், உண்ணிய புகிழவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய்வே. அதாவது விண்ணூரனா வானலாவிய அடுக்கிய விறகின் ஒரு, நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அவர் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். இப்போ ஒரு விறகெல்லாம் எடுத்து அடுக்கினோன்னா எவ்வளோ அடுக்க முடியும்? வானத்து வரைக்கும் அடுக்கிக்கலாம். ஓகே, வானத்து வரைக்கும் அடுக்கிக்கிட்டாலும் ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி போதும் இந்த ஓல் விறகு கட்டைகளை எரிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நம்மளுடைய அடுக்கப்பட்ட வினைகளை ஒரே ஒரு தீக்குச்சியான 5 போதும், நம்மளுடைய வினைகள் அழிந்துவிடும். அதான் கம்பேரிசன். எப்படி? விண்ணுற அடக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிழவை, அது ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்ரும். உண்ணிய புகிழவை, அந்த அலல் வந்து அந்த விறகை அப்படியே சாம்பலாக்கி விடும். ஒன்று இல்லையாம், ஒரே ஒரு தீக்குச்சி தான். ஆனால் பாவங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும், பண்ணிய உலகினில், இந்த பண்ணியன்னா உலகத்தை மாயத்தால் ஆக்கப்பட்டது, அதாவது பண்ணிய உலகினில்ங்கிறது. பண்ணிய உலகினில்னா மாயத்தால் ஆக்கப்பட்ட உலகினில் இந்த உலகத்தில் வந்த ஜீவராசிகள் பயின்ற பாவத்தைனா சேகரித்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய்வே. எப்படி ஒரு தீக்குச்சி அத்தனை விறகு கட்டைகளையும் எவ்வளோ அடுக்கி வைத்தாலும் அதை அழித்து விடுமோ, அதுபோல இந்த நமச்சிவாய மந்திரம் நம்மளுடைய எவ்வளோ வினைகள் இருந்தாலும் அதை அழித்துவிடும் என்பது கருத்து. இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்தாரையும் விடுகில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம், அடுக்கல் கீழ் கிடைக்கினும் அருளின் நாமுற்று நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. இடுக்கன்னா துன்பம், இடுக்கண் பட்டு இருக்கினும், எவ்வளோ துன்பத்து இருந்தாலும், இறந்து யாரையும், எந்த சாமிக்கிட்டையும் நான் போக மாட்டேன்,
இறந்து யாரையும் விடுகில் பிரான் என்று வினவும் அல்லோம். எவன்கிட்டயும் நம்ம போய் கை கும்பிட தேவையில்லை அப்படிங்கிற எந்த இப்போ நிறைய பேர் வந்து எல்லா கடவுளையும் ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாதனால நம்ம எல்லா எல்லா தெய்வ படங்களையும் நம்ம வைத்திருக்கோம். ஏன்னா அவருக்கு வச்சுப்பாரோ இவருக்கு வச்சுப்பாரோ இல்லை அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இதையும் நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி அப்படி ஒரு அது அடிப்படை நிலை தவறு இல்லை. அது ஒரு அடிப்படை நிலை, அது ஒரு பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் ஒன்ஸ் நீங்கள் அது வந்து புரிந்து சிவபெருமான் தான் முழு முதல் கடவுள் என்று தெரிந்துட்டா புரிஞ்சிருச்சுன்னா அது எல்லாத்தையும் விட்டுருவோம். அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. அதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இடுக்கண் பட்டு இருக்கணும் இறந்து ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நான் வேற தெய்வத்துக்கிட்ட போக மாட்டேன். விடுகில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் என்று நான் என்று கேட்க மாட்டேன். அல்லோம் அடுக்கல் கீழ் கிடைக்கணும். நான் வந்து ஒரு கல் கீழே என்னை அமர்ந்து கீழே கிடந்தாலும் என் மேலே ஒரு கல் பெரிய பாறாங்கல் இருந்தாலும் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை அப்பவும் சிவபெருமானுடைய அருள் எனக்கு வரும். அந்த அந்த நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அந்த அந்த எவ்வளோ ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனில் இருந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன். அந்த நடுக்கத்தை என்னை கெடுத்து விடும். அப்படிப்பட்ட அருமையான மந்திரம் நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாயவே நமச்சிவாயவே அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் நம்ம பேனிக் ஆகிற சிச்சுவேஷன், நம்ம பேனிக்கான நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அம்மா இல்லைன்னா வேற ஏதாவது வார்த்தை தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நமச்சிவாய மந்திரம் வராது. அந்த நமச்சிவாய மந்திரம் வரணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாத்தழும்பு ஏற அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. எவ்வளோ தடவை சொல்லணுமா நமச்சிவாய மந்திரத்தை? நாக்கு வந்து தழும்பு, நாக்கில் தழும்பு ஆகிற வரைக்கும் சொல்லணுமா. நாக்கில் தழும்பு எப்போ ஏறாது. ஆனால் அவ்வளோ சொல்லணுங்கிறார். ஸோ அளவே கிடையாதுங்கிறார். அதனால இவ்வளோ சொன்னாதான் உனக்கு பலன், இவ்வளோ சொன்னாதான் பலன்லாம் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கணும் உன்னுடைய ஆயுள் முழுக்க அப்படின்னு மாணிக்க வாசகர்லாம் நம்ம இந்த நமச்சிவாய மந்திரத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. வெந்த நீரு அருங்கலம் வெந்த நீரு அருங்கலம் விரதிற்கெல்லாம் அந்தனருக்கு அருங்கலம் அருமறை 6 அங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீன்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அருங்கலம்னா என்ன சொன்னோம்? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்த அருங்கலம்ங்கிற வேர்டு, அது அருங்கலம்னா அணிகலன். ஸோ வெந்த நீருனா சாம்பல், நீர், அதாவது விபூதியை தான் அவர் வெந்த நீருங்கிறார். வெந்த நீரு அருங்கலம் யாருக்கு? விரதம் இருந்தவர்களுக்கெல்லாம் வெந்த சாம்பல் தான் அணிகலன். அது ஒரு அழகு. யாரு விரதம்னா என்ன? சாப்பிடாம இருக்கிறதா? இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, ஒரு 40 நாள் சாப்பிடாம இருந்தனா அது பேர் விரதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, விரதம் என்பது எந்த துன்பம் வந்தாலும் சகித்து கொள்பவன். எந்த இன்ப துன்பம் வந்தாலும் எக்ஸைட்டட் ஆகாமல் இருக்கவன், எந்த துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்கின்றவன், இன்பமும் துன்பமும் ஒன்றே சேர நினைக்கின்றவன் விரதிகள். ஸோ விரதம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் விரதம் இருக்கேன்னா எந்த துன்பத்தையும் தாங்கி கொண்டு நான் சிவனை நினைக்கிறேன் என்று அர்த்தம். ஸோ நம்ம உடம்பை வருத்தி கொள்வது விரதம் இல்லை. உடம்பை ஞானசம்பந்தர் சொல்றார், விரதங்களால் உடம்பை வருத்தி கொள்வது என்ன அப்படிங்கிறார். அது பேர் ஞானம் இல்லை அப்படிங்கிறார். ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, உங்கள் உடம்பை நீங்க விரதங்கிற பேர்ல உங்களை வருத்தி கொள்ளக்கூடாது. ஸோ உடம்பை வருத்தி கொள்ளக்கூடாது, அது பேர் விரதம் கிடையாது. சிவபெருமானை நினைத்து இன்பம் துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்பவன் தான் அதை விரதிகள். அப்ப வெந்த நீர் அருங்கலம் விரதிக்கெல்லாம் அந்தனர். யாரு விரதி கேட்கலாம்? முனிவர்கள், அவர்கள்லாம் எல்லாம் ஞானிகள், இல்லை பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள், அவர்கள்லாம் விரதி கேட்கலாம். அந்தனருக்கு அருங்கலம் அருமறை 6 அங்கும். அந்தனர்னா சிவாச்சாரியர்கள், ஆதிசைவர்கள், அந்தணர்கள், இல்லை சிவ கைங்கரியம் செய்கிறவங்க, கோயில் இருக்கிறவங்க அந்தணர்கள்,
அந்தனருக்கு அருங்கம் அருமறை ஆறுங்கம். அருமறைனா வேதம் ஆகமம். அவர்களுக்கு அணிகலம், அவர்களுக்கு அழகு அந்த வேதத்தை சொல்வதும் அந்த ஆகமத்தின்படி கடைபிடிப்பதும் அந்த ஆகமத்தை படி நிற்பதும் தான். அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு யாகம் செய்வது, அதற்கு வேண்டிய காரியங்கள்லாம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டோ அதுபடி நிற்பது அவர்களுக்கு அழகு அப்படிங்கிறார். திங்களுக்கு அழகு திகழும் நீன்முடி. பிறைச்சந்திரனுக்கு அழகு வெறுமன வானத்தில் இருந்தா அழகு இல்லையா, சிவபெருமானுடைய திருமுடியில இருந்தால் தான் இன்னும் மிக அதுக்கு அழகாம். ஸோ அணிகலன் அதற்கு அழகு. அது சிவபெருமானுடைய தனியாக இருந்தால் அழகு இல்லை, சிவபெருமானோடைய சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் பிறைச்சந்திரனுக்கு அழகு. அதாவது திங்களுக்கு அரங்களும் திகழும் நீன்முடி. நீன்முடினா முடி மேலே இருக்கிற முடி மேலே அவர் வைத்திருக்கிற போது இருக்கின்ற அழகு. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அழகு. ஆனால் நம்மளை போன்ற சாமானியர்களுக்கும் நம்மளை போன்ற அடியார்களுக்கும் அழகு நமச்சிவாயவே அப்படின்னு நம்மளை எல்லாம் குரூப் பண்றாரு. யாரெல்லாம் சிவ பக்தர்களையோ அவர்களுக்கெல்லாம் வேற கதி நமச்சிவாய மந்திரம் தான் பெருந்துணை. ஸோ நமச்சிவாய மந்திரமும் சிவனும் வேறு இல்லை. நமச்சிவாயம்ங்கிறது ஒரு மந்திர சொல். அது ஓங்காரத்திலிருந்து வந்தது. ஓங்காரத்துடைய விரிவு தான் நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாயோட விரிவு தான் எல்லாமே. அதிலிருந்து தான் எல்லாமே இந்த உலகம் ஆக்கப்பட்டது. சவுண்டிலிருந்து தான் இந்த உலகம் ஆக்கப்பட்டது என்று நிறைய செய்திகள் சொல்றாங்க. அதனால இந்த வேதத்தை சொல்லித்தான் உலகத்தை பிரம்மா படைத்தார் அப்படின்று நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு. அதனால சவுண்ட் எனர்ஜியிலிருந்து தான் எல்லா எனர்ஜியும் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ நங்களுக்கு அரங்கலம், நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு அரங்கலம் நமச்சிவாயவே. அடுத்தது சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமில்லாராகிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. சலமிலன்னா அதாவது அது நம்ம கோட்டம்னு முன்னாடி பார்த்தோம். நடுநிலைமை, அதாவது சிவபெருமான் இம்பார்ஷியல். அதாவது சாமி கும்பிட்றவனுக்கு தான் அருள் செய்வார், சாமி கும்பிடாதவனுக்கு அருள் செய்ய மாட்டார் அப்படிலாம் கிடையாது. அதாவது எல்லார்களுக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். அவர் என்ன ஸ்டாண்டு? வினையின் கொள்கைப்படி நிற்கணும். ஸோ வினைப்படி அவர்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு அவர் கொடுத்துருவார். அவன் வழிபடுறதுக்காக எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வழிபடுறதுனால என்ன பயன்? அப்போ ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச வினையை எடுத்துருவார். அப்போ சலமிலன். ஆனால் சார்ந்தவருக்கெல்லாம் நலமிலன். அதாவது அவர்களுக்கு யாரும் போய் அவர்கிட்ட மண்டிட்டு கேட்கலன்னா அவர்களுடைய வினையை தீர்க்க மாட்டார். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இஸ் இம்பார்ஷியல் டு எவ்ரி ஒன். ஓகே, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. ஏன்னா அப்போ வினையின் படி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் அவர்கிட்ட அடைந்தவர்களுக்கு என்ன பயன்? அவரை போய் சரணடைந்தவர்களுக்கு என்ன பயன்? அவரை போய் சரணடைந்தவர்களுக்கு அவருடைய வினைகளை தீர்ப்பான். அப்போ சரணடையாதவர்களுக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லை. சரணடையாதவர்களுக்கு அவர் வினைப்படி அவர் நிற்பான். அவர்களுடைய வினைப்படி அவர்களுக்கு நடக்கும். அதான் அவன் எவ்வளோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ தீது செய்கிறான் ஆனால் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? அவன் நல்லா இருக்கான்னா அவனுடைய நல்வினை அவனை காப்பாற்றுகின்றது. அவன் நல்வினை அவனை நல்லாக வைத்திருக்கிறது. இப்போ செய்கின்ற அவனுடைய தீவினை பின்னால் வரும். ஸோ அந்த கர்ம வினை எப்படி மாறி மாறி வரும். இதை நிர்ணயிக்கிறது எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, எப்போ எந்த காலகட்டத்தில் கொடுக்கணுங்கிறது அவர் தீர்மானிக்கிறது. நம்ம கர்மா நமக்கு வருது, அவ்வளோதான். ஸோ நல்வினை தீவினை நன்றும் தீதும் பிறர் தரவாரா, நம்ம அடுத்தவர்கள் கொடுக்கப்படுவதில்லை. அப்போ சிவபெருமான் எல்லாருக்கும் பொது. அதில் எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. எல்லாருக்கும் இம்பார்ஷியல் தான். ஸோ அப்போ எல்லாருக்கும். ஆனால் அவரை சென்று அடைந்தவருக்கு நல்லவன். அவர்களுடைய வினைகளை தீர்ப்பவன். அதாவது சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன். அதாவது அங்கே போய் அவனுடைய திருவடி சேர்ந்தவர்களாம் நலமிலன்னா அவர்களுடைய வினைகளை அவன் தீர்ப்பான். போய் அவனுடைய அடிகளை விழுந்தவருக்கு அவர்களுடைய வினைகளை அவன் தீர்ப்பான். நாள்தோறும் நல்குவான் நலன். எல்லோருக்கும் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிலாராகிலும்
எந்த ஒரு குலத்தில் நல்ல குலத்தில் பிறக்கலை என்றாலும் குலத்திற்கு ஏற்பது அந்தந்த குலத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அதனால நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குலத்திலையும் பிறந்திருப்பாங்க. அப்ப அந்தந்த குலத்திலையும் அவன் அந்தந்த குலது அறிவாட்ட நாயனாரா இருக்கட்டும், இல்ல நம்ம அதிபத்த நாயனார் வந்து ஒரு மீனவன். ஆனா மீனவனுக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, கோயில்ல வழிபடுறதுக்கு நேரம் இல்ல. அவனுடைய இதெல்லாம் வேற, அவனுடைய குலம் வேற. குலம் வந்து அந்த என்வாயர்மெண்ட் இஸ் நாட் ஹெல்பிங் ஹிம் டு லேர்ன் அபவுட் சிவா ஆர் சைவிசம். ஆனா அவனுக்கும் ஒரு அன்பு இருக்கு. அவனும் மனிதன் தான், அவனும் உயிர் தான், அவனையும் காப்பாற்றணும். அப்ப எப்படி காப்பாற்றணும்? அது அப்ப அந்த குலத்துக்கு ஏற்பதோ அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு. அப்ப அந்த மாதிரி. அப்ப கண்ணப்பர் வந்து ஒரு வேடுவர். அப்ப வேடனா இருக்க குலத்துல பிறந்த வேடுவனுக்கு எப்படி முக்தி கொடுக்கிறது? ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு குலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அந்த மாதிரி சிவபெருமான் அந்த நமச்சிவாய மந்திரம் எந்த குலத்துல பிறந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, வந்து அடைந்தவர்களுக்கெல்லாம் நல்லதை கொடுக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்காண்டும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இது அப்படியே ஒரே ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. அந்த ஒவ்வொரு லைனுமே கனெக்டட். ஸோ வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள், அதாவது இந்த தொண்டர்கள் எல்லாம் உலகப் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள். உலக இன்பத்துல அவர்கள் நாட்டம் இருக்காது. சிவனுடைய இன்பத்துல தான் நாட்டம் இருக்கும். சிவனையே பற்றி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வீட்டு இன்பத்தை சேரக்கூடியவர்கள். அதை வீடுனா ஹெவன், வீடுனா அந்த சிவலோகம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார், அப்படிப்பட்ட தொண்டர்கள் கூடினார், அதாவது எல்லா பற்றுக்களையும் விட்ட தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடச் சென்றலும். அப்படி அவர்கள்லாம் இருந்து அந்த நெறியை பின்பற்றார்கள். எந்த நெறி? அந்நெறினா என்ன? சைவ நெறி. கூடச் சென்றலும் நானும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்கான், நானும் ஓடி போய் அவர்களையெல்லாம் பார்த்தேன். அப்படி அவர்களையெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற சிவபெருமானை பார்த்தேன். நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. நான் நாடினேன் நமச்சிவாயன். நம்ம ஒரு 10 அடி வச்சாதான் சிவபெருமான் நம்மளை நோக்கி வருவார். நம்ம சிவபெருமான்கிட்ட போனேன்னா அவரும் வரமாட்டார், அவரும் ஸ்டாண்டில் இருப்பார். அவ்வளோதான். நம்ம தான் போகணும். நம்ம போனால் தான் அவர் வரும். நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. இது வந்து இன்னொரு இது அடியார் கூட்டத்துக்கு நடுவுலையும் இருக்குண்ணா. மாணிக்கவாசகர் சொல்லும் போது உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே, அதாவது உடையால் நடுவில் நீர்த்தி, அதாவது சிவபெருமானுக்கு நடுவில் அம்பாளுக்கு நடுவுல சிவபெருமானும் அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியார்கள் கூட்டத்தில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை அரசி முடியா முதலே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதாவது மாணிக்கவாசகர் சொல்றாரு, எனக்கு அருள் நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா என்னுடைய அடியார்களுக்கு நடுவில் நான் அவர்களுடைய திருக்கூட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிறார். எங்க இருக்கணும்னா ஹெவன்ல இருந்தாலும் சரி, ஆனா அடியார்களுக்கு நடுவில் இருக்கணும். அடியார்களுக்கோட இருக்கணும். பூமியில இருந்தா அடியார்களுக்கு நடுவில் இருக்கணும். முக்தி பெற்றாலும் அடியார்களுக்கு நடுவில் இருக்கணும். அடியார்களோட இருக்கணும் அப்படிங்கிறார். அதே தான் இங்கே சொல்ற. வீடுனா அந்த விழுமிய தொண்டர்களோட கூடினார். அந்த அவர்கள் போகின்ற பாதை வந்து சைவ நெறி. அவர்கள் ஒரு வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நெறிக்கு நான் போனேன், ஓடிச் சென்றேன், உருவம் காண்டனும். அங்கே போய் நான் சிவபெருமானுடைய உருவம் பார்த்தேன். அங்கே நாடினேன், பார்த்து அவர் வணங்கினேன். நான் நாடினேன். அப்புறம் நமச்சிவாயம் என்னை நாடிற்று, திருவைந்தெழுத்து என்னை நாடிற்று. நான் நாடிய பிறகு நமச்சிவாயம் வந்தது. நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. அதனால கடவுள் நமக்கு அருள் செய்வார், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம தான் போகணும். நம்ம போனாதான் அவர் வருவார். இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுன்னா வீட்டில் இருக்கிற இல்லகம்னா வீடு. வீட்டில் இருக்கிற விளக்கு வந்து என்னது?
இருள் கெடுக்கு. இருளை கெடுப்பது வெளிச்சம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து இருள்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதாவது வெளிச்சம், இருள் என்னது? வெளிச்சம் அற்றது தான் இருள். வெளிச்சம் இல்லைன்னா இருள். ஸோ அப்போ நல்ல வினை தீவினை வந்து நம்ம வந்து ஆன்மா வந்து இருட்டுக்குள்ளே கிடக்கு. ஆன்மா வந்து இருட்டுக்குள்ளே கிடந்தது. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இல்லை வெளிச்சம் அங்கே போச்சு. அப்போ வெளிச்சம் அங்கே போச்சுன்னா இருள் நீங்கியது. அப்போ சிவபெருமான் ஒரு வெளிச்சம், நமச்சிவாயம் ஒரு வெளிச்சம். அந்த ஒளி வந்து நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய இருள் போய் அகன்றுவிடும் என்பது கருத்து. அதை ஆனால் இதுல எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இல்லை வீட்டில் இருக்கிற விளக்கு வந்து இருளை கெடுப்பது. ஓகே, அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். சொல்லக விளக்கது சோதி உள்ளது. அதான் சொல்லக. நான் திருப்பியும் அதே தான் சொல்றேன். சொற்கள் சொற்கள் சொல் அக விளக்குது. அதாவது சொல் அக விளக்குதுங்கிறது இங்க மந்திர சொல்லுதான். அது சோதி உள்ளது. அது அந்த சிவபெருமான் சொல்லாக இருந்து எங்க இருக்கான்? உள்ளுக்குள்ள அகத்துல சோதியாக விளங்குகின்றான் என்பது சொல்லக விளக்குது சோதி உள்ளது. பல்லக விளக்குது பலரும் காண்பது. அது பல்லக விளக்குதுங்கிறது வந்து இங்க பல்லக விளக்குங்கிறது இங்க ஒளி இல்லை. பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயவே. அதாவது பலரும் காணக்கூடிய நல்லக விளக்கு, நமக்கு நல்ல நன்மை செய்யும் விளக்கு என்றால் நமச்சிவாய மந்திரம்தான். அந்த என்ன உட்கருத்து என்னன்னா, இருளை அகற்றுவது ஒளி, அதுபோல நம்மளுடைய கர்ம வினைகளை அகற்றுவது நமச்சிவாய மந்திரம். இருள் என்பது ஒரு ஒளியில் அற்ற தன்மை இல்லையா? அது அறியாமை, நம்மளுடைய அறியாமை. இக்னரன்ஸ் இஸ் அ கிரைம். இக்னரன்ஸ் தான் அறியாமை. அந்த அறியாமை வந்து இருட்டு. அந்த இருட்டை நீக்குவதற்கு அறிவு வேண்டும். அறிவென்ற ஒளி வேண்டும். அது சொல்லாக விளங்குகின்றான், பொருளாக விளங்குகின்றான். அந்த அறிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தெளிவடைவோம். தெளிவடைந்தால் நம்மளுடைய வினைகள் நீங்கும். வினைகள் நீங்கினால் இறைவனை அடைவோம் என்பது உட்கருத்து. முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே. அந்நெறி சென்றங்கடைந்தவருக்கெல்லாம் நன்னெறி ஆவது நமச்சிவாயவே. முன்னெறி ஆகிய முதல்வன் அவர் வந்து நமக்கு எல்லா நெறிகளுக்கும் மூத்த நெறி சைவ நெறி. எல்லா நெறிகளும் வர்றதுக்கு முன்னாடியே எப்போ வந்துச்சு? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹராப்பன் சிவிலைசேஷன்லேயும் நம்ம சிவலிங்க வழிபாடு இருந்திருக்கு. ஸோ எவ்வளோ இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து சொல்லலாம். அப்போ நமக்கு கிடைக்காத ஆதாரங்களை வைத்து பார்த்தால் இன்னும் பல கோடி. ஸோ எப்போவோ அவர் முன்னெறி ஆகிய முதல்வன், அவன் தான் முதல்வன். முன்னாடியே வந்துட்டான். முக்கண்ணன் யாரு? முக்கண்ணன். தன்னெறியே சரணாதல் திண்ணமே. அவருடைய நெறியை நான் கண்டிப்பா அடைவேன். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அவரு வந்து அது முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. கூற்றாயினவாறு விளக்குகளையே சொல்லிட்டாரு. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தேன், நலந்திங்களும் முன்ன மறந்தறியேன், உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் அப்படின்னு சொன்ன அந்த இது தன்னெறியே சரணாதல் திண்ணமே. அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவருக்கெல்லாம் அந்த மாதிரி நெறி நான் எப்படி வந்து அந்த நெறியை அடைந்தனோ அதே மாதிரி மற்றவர்களாம் அந்த நெறியே சென்று அங்கு அடைந்தவருக்கெல்லாம் நன்னெறி ஆவது நமச்சிவாயவே. அந்த நன்னெறி நல்ல நெறியை காட்டுவது நமச்சிவாயவே. நல்ல நெறியை காட்டுவது நமச்சிவாயவே. இவர்கள்லாம் ஒரு பாதையை அமைத்து வைத்திருக்கிறார்கள், ஒரு பிராட்வே மாதிரி. நிறைய நெறிகள் இருக்கின்றன. அந்த நிறைய நெறிகள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா நெறிகளும் நல்ல நெறி தான். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக, அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஃபாஸ்ட். ஸோ இது வந்து பெரியவங்கள் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 63 நாயன்மார்கள், எவ்வளோ பாட்டுக்கள், எவ்வளோ பேர் அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்காலர்ஸ் அதை பற்றி படிச்சிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நெறி என்பது வந்துருச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார் எல்லாரும் சொன்ன வார்த்தை எதுலையுமே பிறளாமல் இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரும் வந்து ஒரு மாற்றி கருத்து சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் அவங்க எழுதின பாட்டு அத்தனையும் பாருங்க. அவங்கெல்லாம் எல்லாம் வேற வேற காலகட்டங்கள், 200-300 வருஷம் டிஃப்ரென்ஸ் எல்லாரும்.
வேற. ஆனா அவங்களுடைய பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி அச்சு பிளராமல் ஒரே கருத்தை தான் சொல்லுவோம். எங்கேயுமே சேஞ்சஸே இருக்காது. இந்த இப்படி மாத்தி சொல்றது, அப்படி இதுவும் அதுவும் ஓகேன்னு சொல்றது, அந்த மாதிரி எதுவுமே இருக்கு. ஒரே கருத்து தான். அதுலேருந்து அவங்க அந்த ஒரு டெஃபினேஷன்ல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ அந்த நெறிப்படி வாழ்ந்தார்கள். அந்த நெறியை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சுவாமி அப்பர் பெருமானுக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்புறம் சேக்கிழார், சேக்கிழார் நம்பியாண்டார் நம்பிகள், நம்பியாண்டார் நம்பிகள் வந்ததுக்கப்புறம் சேக்கிழார் பெருமான், சேக்கிழாருக்கு அப்புறம் இவர் உமாபதி சிவாச்சியார்கள் போட்டு அந்த சமயக்குறவர்கள் 4 பேர்கள் சித்தாந்த சாத்திரம் நூல்களை படைத்தவர்கள் ஒரு 6 பேர். அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் தான் சிவஞான போதம், மெய்கண்டார், அவங்கெல்லாம் சிவஞான போதம் எழுதினாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் அருணகிரி வந்தார். இவங்க எல்லாம் சொல்ற கருத்துக்கள் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி மாற்று கருத்து வந்துச்சுன்னா சைவத்துக்கு கூட அடங்காம இருக்கு. ஸோ அவர்கள் சைவத்துக்குள்ள இருந்து அந்த சைவ நெறியை அவர்கள் பின்பற்றி கருத்துக்கள் ஒருமித்த கருத்துக்களாக வரணும். மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா வெளியே போறாங்க, புறச்சமயங்களாகிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால அதே நெறியை பின்பற்றினார். அந்த நெறி நல்ல நெறி ஆகுது, நமச்சிவாய நெறிதான், நம்ம சிவாய நெறிதான் நல்ல நெறி அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். அதுல வந்து இப்ப சம்பந்தரை வந்து அவர் குருவாக ஏற்றுக்கொண்ட படம் தான் அந்த போட்டிருக்கிறது. தொண்டரை அதாவது அடியேனுக்கு அடியேன், சுந்தரர் பெருமான், அதாவது சிவன் அடியார்களுக்கு அடியேன், தொண்டரை தொழும் அடி பணிமென்கள் தூய் நெறி எளிதாமே, தூய நெறி எளிதாமே. அவர் சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்பர் பெருமான். அப்பர் தான் மூத்தவர், வயதிலும் மூத்தவர், பதிக பெருவழியிலும் அவர் தான் மூத்தவர். ஆனா நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஏன் சம்பந்த பெருமான் பாடுனதை முன்னாடி வச்சார், அப்புறம் தான் அப்பர் பெருமான் பாடுனதை பின்னாடி வச்சார்? ஏன்னா சிவபெருமானே சம்பந்தர் பெருமான் உள்ள வந்து பாடினனால அந்த அந்த ரெஸ்பெக்ட், அதனால சம்பந்த பெருமானுடைய பாட்டுகள் எல்லாம் அவர் முன்னாடி வைத்தார். ஸோ எனது உரை தனது உரையாக அப்படின்னு சம்பந்தர் சொல்றது என்னன்னா, என்னுடைய பாட்டெல்லாம் சிவபெருமான் சொல்றாரு, நான் சொல்றேன். அப்ப சிவபெருமான் சொன்னதை முன்னாடி வைத்து, தொண்டர்கள் சொன்னதெல்லாம் பின்னாடி. அப்ப தொண்டர்கள்னா அப்பர்ல இருந்து எல்லாருமே தொண்டர். அப்ப ஞானசம்பந்தரும் சிவபெருமானும் வேறல்ல, ஞானசம்பந்தரும் முருகப்பெருமானும் வேறல்ல, ஞானசம்பந்தரோட சொல்லும் சிவபெருமான் சொல்லும் வேறல்ல. அப்படின்னால ஞானசம்பந்தரை முதல்ல வச்சுட்டு மற்ற அடியார்களை எல்லாம் பின்னாடி வைத்தார் நம்பியாண்டார்கள் நம்பிகள். அதுக்கு பெரிய காரணங்கள் இருக்கு. நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஞானசம்பந்தர் மேல 6 நூல்கள் பாடியிருக்காரு. அந்த 6 நூல்களும் இந்த 12 திருமுறைகள்ல இருக்கு. 11ஆம் திருமுறையில சம்பந்தர் மேல பாடியிருக்காரு. சம்பந்தர் பிள்ளை தமிழ், திரு ஆளுடைய பிள்ளையாருடைய திரு அந்தாதி எல்லாம் பாடியிருக்காரு. அந்தாதி ஒரு 101 பாட்டு ஞானசம்பந்தர் பற்றியே. அப்ப ஞானசம்பந்தங்கிற வார்த்தையை நம்ம சொன்னாலே சிவனுடைய மந்திரத்தை சொல்வதாக அர்த்தம், சிவனை வழிபடுவதாக அர்த்தம். அதனால் ஞானசம்பந்தரை சிவனுக்கு ஈக்குவலாக அமர்த்தி அந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கு. அப்போ அது 12 திருமுறைகள்ல அதுவும் இருக்கு. எப்படி முருகப்பெருமானுக்கு ஒரு செக்ஷன் திருமுருகாற்றுப்படை ஒரு கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி அம்பாளுக்கு தனியா இல்லை. ஏன்னா அம்பாளும் சிவபெருமானும் ஒண்ணுதான், அதுல கருத்துக்கு இல்லை. முருகப்பெருமானுக்கு தனியா ஒரு திருமுருகாற்றுப்படை. அந்த இடத்துல நம்ம ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கள் வைத்திருக்கிறாங்கன்னா அவர்களுடைய அடியார்கள்ல முதல்வனானவர் ஞானசம்பந்தர் அப்படின்னு தலைவர். அதனால அவரை குருவாக அப்பர் பெருமான் ஏற்றுக்கொண்டார். அப்பர் பெருமான் குருவாக ஏற்றுனா நம்மளும் அதே வழியில நம்மளும் அதே ஞானசம்பந்தரை குருவாக ஏற்றுக்கணும். இந்த 2 காரணம். அப்பர் குருவாக ஏற்றனால ஞானசம்பந்தர் பாடல்கள் முன்னாடி, அதே இன்னொரு கருத்து வந்து சிவபெருமானுடைய வாக்கு ஞானசம்பந்தரோட வாக்கும் ஒண்ணுனால ஞானசம்பந்தருடைய பாட்டு முன்னாடி. அதனால 2 பாயிண்ட்ஸ்னால அவரை முன்னாடி வைத்து வழிபடுகிறோம். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோழ
நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. பொதுவாக அப்பர் பெருமானுடைய பதிகத்துல இறுதி கடைக்காப்புல வந்து அதோடைய பலன்களை சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் அதுக்கு தகுதியற்றவர் என்று அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவர். அதனால நான் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு 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 ஹம்பிளா இருக்கிறவர். அதனால அட்வைஸோ பதிக பலனோ அவர் சொல்லலை. ஆனா இந்த ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் பதிக பலன் சொல்றாரு. ஏன்னா அது நமச்சிவாயத்தை சொல்லிட்டனால. நமச்சிவாயம் எல்லா பாட்டிலையும் இருக்கு, 10 தடவை சொல்றீங்க. அதனால இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, இடுக்கண் இல்லையே. ஏத்தவல்லார் நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இருக்கு. யாரெல்லாம் இந்த 10 நமச்சிவாய பதிகங்களை பாடுறாங்களோ அவங்களுக்கு துன்பம் இல்லை. ஏன் அவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு? ஏன்னா நமச்சிவாயம்ங்கிற சொல்லு எல்லா பாட்டிலையும் இருக்கிறனால அது எல்லாமே மந்திரங்கள் அப்படின்னால அவர் கான்ஃபிடென்ட்டா இந்த பாட்டை பாடுவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன், அதாவது மான் பிணை, அந்த மான் பிணை தான் மாப்பிணை ஆக்கிடுச்சு. குட்டி மானை வைத்திருக்கின்ற சிவபெருமான் மாது ஓர் பாகத்தன். மாதுனா பெண் ஒரு பாகத்தன். பூப்பினை திருந்தடி, பூவை அவருடைய திருவடிகள்ல பூ சுற்றி இருக்குதான். பூ இருக்கிற திருவடியில பொருந்த திருப்பி பொருந்தன்னு சொல்றாரு. பொருந்தன்னா உள்ளம் பொருந்த. நம்ம அந்த நமச்சிவாய மந்திரத்தை உள்ளம் பொருந்தி மனசும் செயலும் ஒரே மித்த கருத்துல இருக்கணும், ஒரே சிங்க் ஆகணும். பொருந்த கைத்தொட நாப்பினைனா நாவால தழுவிய நாவால சொன்ன நமச்சிவாய 10 10னா 10 தடவை நான் சொன்னதை ஏத்தவல்லார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, இதை யாரெல்லாம் சொல்றாங்களோ, நான் சொன்னதை யாரெல்லாம் சொல்றாங்களோ தமக்கு இடுக்கநிலை, எடுக்கன்னா துன்பம் இல்லையே அப்படின்னு சொல்லி அது கரை வந்து சேர்கிறார். பாடல் முடிகிறது. இதுதான் அது. அதுல இன்னொரு இடத்துலயும் வந்து சொல்றாரு, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில். தீவண்ணர்னா சிவபெருமான். தீவண்ணர் திறம்னா அவருடைய குணங்கள். திறம் ஒரு கால் பேசாராகில். அவருடைய திறத்தை நீங்கள் ஒரு தடவும் கூட பேசலைன்னா ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில். அவருடைய திருக்கோயில ஒரு நாளும் போய் சுற்றி வரலை என்றால், உண்பது முன் மலர் பறித்துட்டு, ஒருவேளை டெய்லி காலையில ஒரு வேளை உண்பதற்கு முன் அவருக்கு ஒரே ஒரு சின்ன மலரை நம்ம பறித்து அவர் மேல வச்சுட்டு சாப்பிடுற, உண்பது முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட. நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நோய்கள் கெடுவதற்கு வெந்நீர் திருநீர் அணியாராகில். இதெல்லாம் செய்யலைன்னா அணியாராகில் இதெல்லாம் செய்யலைன்னா என்ன அர்த்தம், என்ன கிடைக்கும் சொல்ற? அழியற்றார் பிறந்தவாறேதோவெனில் அவர்கள் ஏன் பிறந்தான்னு என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்றார். என்ன கேட்டீங்கன்னா, பெரு நோய்கள் எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை நோய்களும் மிக நலிய பெயர்த்தும் அதெல்லாம் ரிசீவ் பண்றதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது. எல்லா நோய்களையும் ரிசீவ் பண்ணி செத்தும் பிறப்பதே இதே ஒரு தொழிலாக கொள்வார்கள் அப்படிங்கிறார். ஸோ அவர் என்ன முடிக்கிறார்னா, சிவபெருமானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு போக வேண்டும், சிவபெருமானுக்கு மலர் பறித்துட்டு உண்ண வேண்டும், சிவபெருமானுடைய வெந்நீரை அணிய வேண்டும். இதைதான் அவர் அது நமக்கு கொடுக்குற அட்வைஸ். அவர் நமக்கு கொடுத்த அட்வைஸ். அப்படியே நம்ம வாழ்க்கையில எல்லா நோய்களும் நீங்குவதற்கும் எல்லா பயத்தையும் போக்குவதற்கும் நமச்சிவாய மந்திரத்தை எப்பொழுதும் ஓதுங்கள், போற்றுங்கள் என்று சொல்லி, நான் உய்ந்தது போல, நான் எப்படி என்னை கல்லிலே கட்டி என்னை தள்ளிவிட்டார்களோ அப்படி நான் உய்ந்தது போல உங்களுக்கும் அருள் செய்வார் என்று சிவபெருமான் சொல்லி இந்த திருப்பதிகத்தை முடிக்கிறார். இன்றுடன் நம்மளுடைய அப்பர் திருப்பதிகம் வந்து இந்த வாரத்துடைய முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வாரம் சுந்தர பெருமானுடைய 20 திருப்பதிகள், அதுக்கு அடுத்த 2 வாரமும் சுந்தர பெருமானுடைய
வெண்ணெய்நல்லூர் பதிகமும் பொது திருப்பதிகமும் பார்க்க போகிறோம். இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. நம்ம இப்போ 7வது வாரத்தில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். தேங்க்யூ. நன்றி. இதை நான் உங்களுக்கு நான் பாடுறதுக்கு டைம் இல்லாதனால நான் பாட முடியல. நான் உங்களுக்கு 10 பாட்டியும் ஒரு டியூனில் பாடி, எனக்கு தெரிஞ்ச டியூனில் நான் உங்களுக்கு பாடி அனுப்புகிறேன். அப்புறம் நீங்களும் நிறைய உமா ஆச்சி சொன்னது போல் நிறைய பேர் யூடியூப்பில் பாடியிருக்காங்க. இது ஒரு பிரபலமான பாடல் தான். தேவாரத்தில் நிறைய பேர் பாடி இருக்காங்க. அவங்களோடதெல்லாம் நீங்கள் கேட்டு அந்த டியூனும் உங்களுக்கு எந்த டியூன் செட் ஆகுதுன்னு, சில பேருக்கு டியூன் ஒரு டியூன் ஸ்லோ டியூன் செட் ஆகும், ஒரு ஃபாஸ்ட் டியூன் செட் ஆகும். அதனால நீங்கள் எந்த உங்களுக்கு ஆப்டாக அது ஃபிட் ஆகுதோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தால், எந்த டியூனாக இருந்தாலும் பிழை இல்லாமல் சொல்வது தான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் நீங்கள் எந்த பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை, கண்டிஷன் அதுதான். பிழை இல்லாமல் சொல்ல வேண்டும். அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை என்ன பிழை இல்லாமல் படிப்பதற்கு என்னெல்லாம் இருக்கோ அதை பிரித்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி பாடிட்டு அதான் நம்ம அதை படிச்சுட்டு அப்புறம் பாடலாம். ஸோ முதல்ல படித்து பழகுங்க, அப்புறம் பாடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த 10 பாட்டில் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? இந்த நமச்சிவாய திருப்பதிகம் இல்லையா? ஓகே. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் we can close the session. அதர்வைஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த பாட்டு எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஓரளவுக்கு ஆமாங்க. புரியுறதும் கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஆமா ஆமா. இது நீங்க எப்படி புரியுதுங்கிறீங்க? இது பிரிச்சு எழுதுனதுனால ஆமா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். அப்போ எல்லா பாட்டும் இதே ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ சில பாட்டுகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம். சில பாட்டுகள் நமக்கு சுலபமாக இருக்கும் புரியறதுக்கு. அதை பிரித்து வேற எழுதியிருக்கோம். அந்த புக்கில் உங்களுக்கு பிரித்து போட்டு எழுதியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த கதையை வச்சுதான் அந்த மாசில் வீணையும் மாலை மதியமும். அந்த அதை தான் சொல்ல வந்தேன். அது அந்த சுண்ணாம்பு காலவையில் இருக்கும் பொழுதுதான் அப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கேன். அப்போதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், அது ஒரு நல்ல பாட்டு. வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. சிவபெருமானுடைய திருவடிக்கு நிழல்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு கூலிங்கா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த சுண்ணாம்பு ஹாட்டஸ்ட் பிளேஸ்ல அவர் உள்ள இறக்கியிருக்காங்க. 7 நாள் வைத்திருக்கிறார்கள். ஆனா அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அவருக்கு அப்படியே ஜில்லுன்னு இருந்திருக்கான். அதனால அந்த பாட்டு அதுவும் நமச்சிவாயம் சொல்றதுனால அவருக்கு ஜில்லுன்னு இருக்குங்கிறேன். ஆமா, அந்த பாட்டுல தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். அந்த நமச்சிவாயவே அது மாசில் வீணையும் ஃபர்ஸ்ட் பாட்டு. செகண்ட் பாட்டு தான் அந்த நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அந்த பாட்டு நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். உலகத்தில் இருக்க ஞானம்னா என்ன? ஞானம்னா விஸ்டம், நாலேஜ். ஓகேங்களா? கல்விங்கிறது உலக எஜுகேஷன். கல்விங்கிறது நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு. ஞானம்ங்கிறது கடவுளை தெரிவதற்கான அறிவு. ஸோ ஞானமும் கல்வியும். அப்ப ரெண்டுமே வேணும்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். நமச்சிவாயவே நான் விச்சையும்னா நான் அறிந்த வித்தை. நான் எனக்கு தெரிஞ்ச வித்தை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச டூல்ஸ். அது எப்படி சொல்றது? எனக்கு தெரிஞ்ச வித்தை, ஸ்கில். ஆனா நமச்சிவாயங்கிற நான் அறிந்த வித்தை. நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நல்லா நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இதெல்லாம் கொடுக்கும். இதை போக நமக்கு நல்ல நெறியும் கொடுக்கும். நல்ல நெறி என்பது வீட்டு நெறி, அதாவது முக்தி கொடுக்கும் என்பது கருத்து.
தேங்க்யூ. அதுவும் நல்ல பாட்டு. அந்த பாட்டு என்னால அப்பர் பெருமானுடைய எவ்வளவோ பாட்டுகள் இருக்கு. அஹ் அந்த 10 வாரத்துக்குள்ள எல்லாமே அடக்க முடியல. அதுவும் நல்ல பாடல்கள் தான். அதுவும் நல்ல பாட்டு. தேங்க்யூ. 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 ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு இன்னொரு கான்ஃபரன்ஸ், ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் அபவுட் ராஜராஜ சோழனுடைய அவருடைய ஐப்பசி சதய விழா, அவருடைய பிறந்த நட்சத்திரமான விழாவை ஒட்டி 12 நாட்கள் கான்ஃபரன்ஸ், ஆன்லைனில் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. 1 hour. சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் அவங்க வந்து இந்த நம்ம கணேஷ் சிவம் குருக்கள் இருக்கார் இல்லையா, முருகன் டெம்பிளில் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு இது. ஸோ அவங்க நடத்துகிற இன்றைக்கு நம்ம யூகேயில் இருக்கிற நம்ம நகரசிவன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி யூகே சைவ முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி பேச போகிறாங்க. அடியேனும் வந்து தலைமை உரையும் வாழ்த்துறையும் வழங்க இருக்கிறேன். 2 மணிக்கு யூகே டைம் ஸ்டார்ட் ஆகுது. லிங்க்கும் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. முடிஞ்சால் டைம் இருந்தால் அதுலேயும் வருங்க. அதில் வந்து நம்ம வந்து மற்ற டாபிக்ஸ், உங்களுக்கு இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுவேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுலேயும் நீங்கள் டைம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ அப்போ சொல்லுங்கள், யாரோ கேட்டீங்களே. சரி, அப்பருடைய இந்த இது வந்து நாம் 4வது திருமுறை தான் பார்த்துருக்கோம். அப்பருடைய பாடல்கள் வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 4 வந்து ஒவ்வொரு திருத்தலங்களில் இந்த ஒரு பண்ணில் பாடினது, டிஃப்ரெண்ட் பண்ணில் பாடினது. ஆனால் 5, 6 வந்து திரு குறுந்தொகை, அப்புறம் குறுந்தொகையும் பாடியிருக்காரு. அந்த குறுந்தொகைங்கிறது அது ஒரு அது ஒரு ஃபார்மேட். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து 5ஆம் திருமுறை ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6ஆம் திருமுறையும் அதே மாதிரி திருத்தாண்டகம் சொல்லிட்டு அது ஒரு ஃபார்மேட், திருத்தாண்டகம். அதில் தான் போற்றி திருத்தாண்டகம் அதெல்லாம் வரும். அது ஒரு ஃபார்மேட். அந்த பாட்டு எல்லாமே 6ஆம் திருமுறை, திருத்தாண்டகம் பூரா 6ஆம் திருமுறையை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கிறதுக்காக இந்த பாட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பரோடது 4000 சாங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் யூ கேன் கோ அண்ட் ரீட் மெனி. அதுலேயும் அவங்க ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பூரா அந்த பாட்டிலேயே நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு அது வந்து நமக்கு எல்லா அதில் இன்ஃபர்மேஷன் அதுலேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து வேற ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை இப்போ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீக் வந்து எனக்கு ஐம் அவைலபிள் ஒன்லி. அப்போ வந்து திருவெண்ணைநல்லூரில் சுந்தரர் பாடிய பித்தா பிறை சூடிங்கிற பதிகம். சுந்தர பெருமான் எப்படி, சிவபெருமான் எப்படி வந்து ஞானசம்பந்தரை அம்பாள் மூலமாக ஆட்கொண்டார், திருநாவுக்கரசரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார், திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார், திருநாவுக்கரசரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார், நம்ம சுந்தர பெருமானை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். அதை எப்படி அந்த ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிற வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் பித்தா பிறை சூடிங்கிற ஒரு அருமையான பாடல். பாடக்கூடிய எல்லாரும் பாட்டாகவும் கற்றுக்கலாம். நல்ல நல்ல பாட்டு. ஸோ சுந்தரர் எப்படி, எதுக்கு வந்தார், எதற்காக இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, சைவத்தை நிலைபெறி செய்துட்டாங்க, சைவம் பாப்புலர் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு சுந்தரர் அனுப்பணும் அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, எனக்கு டவுட் இல்ல. தேங்க்யூ. இன்னைக்கு ஆனா சொன்ன மாதிரி ஈஸியா இருந்தது இந்த பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு ஒண்ணு இந்த சிதம்பரம் போனா அங்க என்ன பாட்டு பாடணும்னா, ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. சிதம்பரம் போனா
நீங்க அப்பர் பெருமானுடைய அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாடலாம். அதுவும் இந்த கருமுதல் திருவரை புக்ல இருக்கு. சிதம்பரம் கோயிலை பற்றி தான் நிறைய தேவாரம், திருவாசகம் எல்லாம் 12 திருமுறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கோயில அதிகமா பத்தி பேசியிருக்காங்களோ சிதம்பரம் தான். ஸோ சிதம்பரம் பத்தி நிறைய இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. எல்லாமே அப்பர் பெருமானோடது இருக்கு, ஞான சம்பந்தரோடது இருக்கு, சுந்தரர் ஒன்று இருக்கு, சுந்தர பெருமான் ஒன்று இருக்கு, அப்புறம் மாணிக்கவாசகர் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்ப அப்பருடையது பாடலாம். அப்பர் நிறைய பாடியிருக்காரு. அந்த புக்ல இருக்குமா? நான் எல்லாமே அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறை அந்த பாட்டு இருக்கு. இப்போ நீங்க நான் இந்த பேஜ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க. இப்போ இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 12 திருமுறைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திருமுறை இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கோயில் வரலாறு கிளிக் பண்ணிட்டு கோயில் வரலாறு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம சிதம்பரத்தை வந்து அவங்க கோயில் தான் எழுதியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கோயில்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா தில்லைன்னு எழுதியிருப்பாங்க. ஏதாவது 121. வெரி குட் வெரி குட். எஸ் 121 சிதம்பரம். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க இவ்வளோ பதிகம் பாடியிருக்காங்க. பதிகங்கள் கற்றாங்கு எரியோம்பி திருஞான சம்பந்தருடைய ஃபர்ஸ்ட் திருமுறை 80th சாங் திருஞான சம்பந்தர் பாடினது. அப்புறம் திருஞான சம்பந்தர் பாடினது ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியா சிற்றம்பலம். அது வந்து 3வது திருமுறையிலேருந்து ஃபர்ஸ்ட் பதிகம். அப்புறம் அப்பர் பாருங்க எவ்வளோ பாடியிருக்காரு. செஞ்சடை கற்றை இவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு. அப்பர் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 சாங்ஸ் இருக்கு. நமக்கு கிடைச்சது சொல்றேன். நமக்கு அதில் வந்து அன்னம்பாலிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கருநட்ட கண்டனை அதுவும் நல்ல பாட்டு. நான் ரெகுலராக பாடுறது வந்து அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் நம்ம புக்கில் இருக்கு. அப்புறம் அரியானை அந்தனர்தம் சிந்தையானையும் நல்ல பாட்டு. அந்த 2 பாட்டுமே நீங்கள் பாடலாம். அப்புறம் மடித்தாடும் அடிமைக்கண் மனனே சுந்தரர் ஒரு பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் 2-3 தடவை சிதம்பரம் போயிருக்காருங்கிறது சேக்கிலார் சொல்றாரு. அது நமக்கு ஒன்று தான் கிடைச்சிருக்கு. மடித்தாடும் அடிமைக்கண் மனனே மடித்து ஆடும்னா அந்த கால் மடித்து ஆடுறாராம். அப்புறம் நிறைய இருக்கு. அப்புறம் 9வது பதிகத்தில் வந்து திருமாளிகை தேவற்படைய ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே அந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல வந்து ஐ வுட் சஜஸ்ட் டு டூ அ பேசிக் ரீட் ஆஃப் திருஞான சம்பந்தர் அண்ட் திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் டு ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பாருங்கள் இவ்வளோ பாடல்கள் இருக்கு. எல்லா பாடல்களுமே சிதம்பரத்தில் பாடினதான். தேங்க்ஸ். நான் எப்படி எனக்கு பார்க்கறதுன்னு தெரியல. இந்த லிங்க் வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறமா. சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி வைரவன், அருமையா இருந்தது. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ வைரவன். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, அடுத்த வாரம். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வைரவன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ வைரவன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ.